ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, தண்ணீர் அமைதியாக இருக்கும்போது தூசிகள் அடியில் தானாகவே தங்கிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக இருங்கள், அது தானாகவே நிச்சயம் அடங்கிவிடும். குறையில்லாத மனிதன் என்பது இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஏதோ ஒரு வகையில் அவன் அல்லல் பட்டு கொண்டுதான் இருப்பான். அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை. கடவுள் சிலவற்றை தாமதமாக கொடுத்தாலும் தரமானதாக கொடுப்பார் என்ற செய்தி கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா? அதுபோல பொறுமையாக இருங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்லதை மட்டுமே அவர் கொடுப்பார். சோர்ந்து போகாதே. எதற்கும் துணிவில்லாதவன் எதையும் எதிர்பார்க்க முடியாது. உண்மையில் பூனை குறுக்கே போனதை விட நாய் குறுக்கே போனதால் கீழே விழுந்தவர்கள் தான் அதிகம். யோசித்து பாருங்கள். திருமணத்திற்கு முன் தாயும் திருமணத்திற்கு பின் மனைவியும் சரியாக அமைந்த ஒவ்வொரு ஆணும் மிகவுமே அதிர்ஷ்டசாலிதானே. ஏமாற்றங்களை யாரும் எதிர்பார்ப்பதில்லை. எதிர்பார்ப்புகள் தான் நமக்கு ஏமாற்றங்களாகின்றன. அதனால் எதன் மீதும் நாம் எதிர்பார்ப்புகளை வைக்கக்கூடாது. வரும்போது அது வரும் என்று அதன் போக்கிலேயே நாம் விட்டுவிட வேண்டும். எதிர்பார்ப்புகள் இருந்தால் அது ஏமாற்றங்களாகிவிடும். சில நேரம் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அது தானாகவே பலித்துவிடும். இல்லை என்றால் அது ஏமாற்றமாகிவிடும். அதனால்தான் எதிர்பார்ப்புகளை நீங்கள் வைக்காதீர்கள். யார் மீதும் எதன் மீதுமே. ரசிக்க தெரிந்தவர்களுக்கு இருட்டு கூட அழகாக தெரியும். சிரிக்க தெரிந்தவர்களுக்கோ சோகம் கூட சுகமாக தெரியும். அருகில் இருப்பதனால் அன்பு அதிகரிப்பதில்லை. தொலைவில் இருப்பதனால் அன்பு குறைந்து போவதும் இல்லை. உன் கால்கள் வீங்கி நடக்க முடியாமல் போனாலும் கைகளை கொண்டு நீ முன்னேறு. உலகம் உன் வெற்றியை பார்த்த பின் தான் உன் கஷ்டத்தை பார்க்கும். வீசப்படும் கல்லால் குளம் சில நிமிடங்கள் கலங்கும் அல்லவா? ஆனால் வீசப்பட்ட கல்லோ கீழே மூழ்கிவிடும். பேசப்படும் வெற்றி வார்த்தைகளால் வெற்றி நமக்கு வரும். தூற்றப்பட்ட வார்த்தைகள் போற்ற துணை வரும். சாட்சிகளை கொண்டு நிரூபிக்காமல் மனசாட்சியோடு நீ வாழ்ந்தால் வெற்றி உன்னை நிச்சயம் தேடி வரும். வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். ஆனால் நல்ல விஷயங்களை கூறும் நல்ல மனிதர்களை நாம் இழந்து விடவே கூடாது. வாழ்க்கை பாதையில் வருகின்ற வெற்றியும் தோல்வியும் நீங்களே தேடிக்கொண்டதுதான். நதியானது எப்படி அதன் போக்கில் அதன் பாதையை உருவாக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதுபோலத்தான் நாம் செய்யும் நல்ல வினையும் தீவினையும் தன் பாதையை நோக்கி வந்து கொண்டிருக்கும். தீதும் நன்றும் யாரும் தரப்போவதில்லை, நாம் தான் உருவாக்கி கொள்வது. நல்லதை மட்டுமே நாம் செயலாக்கினால் நமக்கு நடப்பதும் நல்லதாகவே நடக்கும். நல்லதை மட்டுமே நாம் செய்து கொண்டிருந்தால் நமக்கு பின்னால் வருவது நிச்சயம் நன்மையாகவே வரும். நல்லதை விதைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதையே பெற்று நல்லபடியாகவே நாம் வாழ்வோம்.